ஏதாவது உறவினர்கள் வந்து நடுவில் மத்தியஸ்தர் மாதிரி இருந்து பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூலியை பேசிக்கிட்டு வேலையை பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக கிடைக்கிறது பேசுனது அப்படின்றது கிடைக்கிறது வாய்ப்பு. அப்போ நீங்களாம் உங்களுடைய ஸ்கில்லை எவ்வளோதான் டெவலப் பண்ணால் கூட அந்த ஸ்கில் பேஸில் வரக்கூடிய ஏர்னிங், ஸ்கில் பேஸில் வரக்கூடிய நாலேஜ் எல்லாமே அடுத்தவங்க குரோத்துக்கு தான் யூஸ் ஆக முடியும், உங்களுடைய குரோத்துக்கு யூஸ் ஆகாது. அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற உத்தராயண காலத்தில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட சுப பலன்களை இந்த கிரகங்கள் தரும் அப்படின்னும், இந்த உத்தராயணம்ன்றது என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு தை மாதம் 1ஆம் தேதி வந்ததுமே உத்தராயணம் ஆரம்பிச்சிடாது. அதே மாதிரி ஆடி மாதம் 1ஆம் தேதி வந்ததுமே தட்சிணாயணம் ஆரம்பிச்சிடாது. அப்போ தை மாதம் வரக்கூடிய தன்மையில், அதாவது மகரத்தில் சூரியன் என்ட்ரு ஆகிறது தை மாதத்தை குறிக்கும். ஆனால் அதே நேரத்தில் மேஷத்தில் சந்திரன் என்ட்ரி ஆகணும். மேஷத்தில் சந்திரன் என்ட்ரி அப்படின்றது அஸ்வினி 1ஆம் பாதத்துக்குள்ளே நுழையிறப்ப தான். அதாவது அஸ்வினி 1ஆவது டிகிரிக்குள்ளே நுழைஞ்சாலே அந்த அயனம், அதாவது ரத சப்தமி அப்படின்னு சொல்லுவோம். ரத சப்தமி அப்படின்றது என்னன்னாக்கா சூரியன் தெற்கு நோக்கிய பயணத்தை எடுத்துக்கிறது, அதாவது தட்சிணாயனமாகவும் வடக்கு நோக்கிய பயணத்தை எடுத்துக்கிறதுன்றது உத்தராயணமாகவும் இருக்கும். அப்போ தெற்கு நோக்கிய பயணம் தட்சிணாயனம், வடக்கு நோக்கிய பயணம்ன்றது உத்தராயணம். வடக்கு அப்படின்னம்னா என்னன்னாக்கா மகரம் முதல் மிதுனம் வரைக்கும் உள்ள ராசிகள்ன்றது உத்தராயண காலமாகவும், கடகம் முதல் தனுசு வரைக்கும் உள்ளது தட்சிணாயனமாகவும் கருதப்படும். இதில் ஆண் கோள்கள் வலிமை பெறும் இந்த டைம் அப்படின்றது. இந்த உத்தராயண காலத்தில் எப்படியுமே உத்தராயணம்ன்றது பகல் பொழுதாகவும், தட்சிணாயனம் இரவு பொழுதாகவும் பஞ்சாங்கங்கள் சொல்லுது, ஜோதிட கூறுகளில் சொல்லுது. எல்லாமே அந்த டைம் ஆஃப் பீரியடு எப்படி ஒரு கோள் வலிமையான கோள். அப்போ ஆண்கோள்கள் அப்படின்னம்னா இந்த இடத்துல யாரெல்லாம் ஆண்கோள் அப்படின்னு பார்க்குறப்ப செவ்வாய், குரு, சூரியன் எல்லாமே ஆண்கோள்கள். பெண்கோள்கள் அப்படின்னம்னாக்கா சுக்கிரன், சந்திரன் இதெல்லாமே என்னென்னா பெண்கோள்கள். இன்னும் ராகு எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் புதன்றது அலிக்கோள், கேதுன்றது அலிக்கோள், சனின்றது அலிக்கோள். இதில் ஆண் அலி, பெண் அலி அப்படின்றதெல்லாம் பாகுபாடு நிறையா இருக்குது. முக்கியமாக என்னென்னா ஆண்கோள்கள் ஆண் ராசியில், அதுவும் உத்தராயண காலத்தில் இருக்கும் பொழுது பிறக்கக்கூடிய குழந்தைகள். அப்போ உங்களுக்கு மார்கழியிலேருந்து ஆணி வரைக்கும் பிறக்கக்கூடிய ஆண்கள் வலிமை மிக்கவர்களாகவும், அல்லது பெண்களாக இருந்தால் கூட ஆளுமை மிக்கவர்களாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி தட்சிணாயன காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் வலிமை அந்த டைம் ஆஃப் பீரியட், அதாவது உங்களுக்கு ஆடி முதல் மார்கழி வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்களில் பெண் குழந்தைகள் பிறந்தாங்கனாக்கா அவங்க மிகப்பெரிய அளவில் வலிமை மிக்கவர்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த பெண் கோள்கள்ன்றதும் அந்த தட்சிணாயன பகுதியில் விழணும். இந்த உத்தராயண காலத்தில் இது எந்த விதமான தன்மையில் தாக்கத்தை ஏற்படுத்தும்? உளவியல் ரீதியாகவும் இருக்கலாம், நம்ம ஃபிசிக்கல் ரீதியாகவும் இருக்கலாம். இது எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்குனாக்க இந்த சூரியன், குரு, செவ்வாய் எல்லாமே இப்போ உத்தராயணத்தில் தான் இருக்குது. அந்த உத்தராயணம் பிறக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு சூரியன் மகரத்தில் இருக்கார், புதனோடு சேர்ந்துருக்கார், இருவருமே சந்திரனுடைய சாரத்தில் இருக்காங்க. அடுத்து கும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி இருக்கார், அவர் குருவோட சாரத்தில் இருக்கார், அதாவது புரட்டாதி நட்சத்திரத்தில். அதே நேரத்தில் ராகு மீனத்தில் இருக்கார், அவரும் உங்களுக்கு சனியோட சாரத்தில் இருக்கார், சுக்கிரனும் சனியோட சாரத்தில் இருக்கார். அடுத்து சந்திரன்றது கேதுவோட சாரம், அதாவது அஸ்வினி 1 அப்படின்றது கேதுவோட சாரத்தில் இருக்கார். குரு ரோகிணி 3ஆம் பாதத்தில் இருக்கார். செவ்வாய்ன்றது புனர்பூசம் 2ஆம் பாதத்தில் இருக்கார். இங்கே கேது 1 தான் கன்னியில் இருக்கார், தட்சிணாயன பகுதியில் இருக்கார். அப்போ இந்த ஆண்கோள்கள் அனைத்துமே உங்களுக்கு உத்தராயண கால பகுதியில், அதாவது மார்கழி முதல் ஆணி வரைக்கும் உள்ள ராசிகளில் மட்டுமே இருக்கிறப்ப ஆளுமை மிக்க, அதிகாரங்கள் மிக்க பகுதியில் பதவியில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த ஆண்டுன்றது, இந்த அயனம் அதாவது உத்தராயண காலன்றது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் பேஸில் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய கேரியர் வைஸ் இருக்கலாம். அல்லது நீங்கள் புதுசாக என்ட்ரி கொடுக்க போகிறேன் அப்படின்னம்னாக்கா இந்த காலகட்டங்கள்ன்றது உங்களுக்கு மிகப்பெரிய, ஏன்னாக்கா இந்த அயனமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அயனம் பாசிட்டிவ்னாக்கா உங்களுக்கு ஆண்கோள்கள் அயனத்தில், அதாவது உத்தராயணத்துலேருந்து மிகப்பெரிய அளவில் ஆளுமை பெற்ற தன்மைகளாக இருப்பாங்க. அப்படின்றப்போ இந்த இடத்துல உங்களுக்கு குரு சந்திரனுடைய சாரத்தில், அதாவது பெண் நட்சத்திரத்துலையும், அதேமாதிரி சூரியனும் புதனுமே உங்களுக்கு பெண்ணுடைய நட்சத்திரத்தில், அப்போ மென்மையான தன்மை உள்ள ஆளுமை. அப்போ உங்களுக்கு பகுத்தறிவாத தன்மையிலையோ அல்லது மிகப்பெரிய அளவில் சாஃப்ட் கார்னர் பண்ணக்கூடிய உங்களுடைய மைண்ட் செட்டு நிறையா க்ரியேட்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ஆண்டுன்றது உத்தராயண காலத்தில் இருக்கக்கூடிய இந்த நியர்பை உங்களுக்கு 4/2/2025 18/7/2025 வரைக்கும் உள்ள 183 நாட்கள். அப்போ 183 நாட்கள்ன்றது மோரார்லெஸ் உங்களுக்கு 6 மாத காலங்களில் ஆகிடும். அப்போ எப்படி ஒரு மகரத்தில் சூரியன் என்ட்ரி ஆகிறப்ப அதே நேரத்தில்
மேஷத்தில் சந்திரன் என்ட்ரி ஆகிறப்ப, இதே நேரத்தில் வந்து சூரியன் எடுத்துக்கிட்டோம்னாக்க மேஷத்தில் என்ட்ரி ஆகிறப்ப உங்களுக்கு யுகாதியாகவும், சந்திரன் என்ட்ரி ஆகிறப்ப தமிழ்நாண்டு வருஷப்பிறப்பு பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் பெறுறோமோ, அதே மாதிரி இந்த இடத்துல உத்தராயணம் தட்சணாயனம் அப்படின்ற 2 அயன காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் மகரத்தில் என்ட்ரி ஆகிறப்ப உத்தராயணம் பிறக்குது. அதே நேரத்தில் மேஷத்தில் சந்திரன் என்ட்ரி ஆகணும். அதே நேரத்தில் ஆடி மாதம்னாக்கா கடகத்தில் வந்து சூரியன் என்ட்ரி ஆகணும். அதே நேரத்தில் சந்திரன்றது மேஷத்தில் என்ட்ரி ஆகணும். அதாவது அஸ்வினி 1ஆம் பாதத்தில் நுழையணும். அப்போ தட்சிணாயன காலம் பிறக்கும். அப்போ வந்து ஆண்கோள்கள் வலிமையாக இருக்கா அப்படின்னோம்னாக்க வலிமை இழந்த தன்மையில், அதாவது மாற்றுத்தன்மையில் இருந்துச்சுன்னா வலிமை இழந்த தன்மையில் இருப்பாங்க. இப்போ ஆளுமை மிக்க தன்மையில் இருக்கக்கூடிய இந்த உத்தராயண காலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அல்லது இருக்கக்கூடிய நபர்கள், உங்களுக்கு இந்த தசாபுத்தியும் உங்களுக்கு இப்போ ஆண்கோள்களினுடைய தசாபுத்தி உங்களுக்கு அட் ப்ரெசென்ட் ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னோம்னா மிகப்பெரிய ஆளுமை சக்தியோ அதிகாரத்தன்மையோ உங்களுடைய கான்ஃபிடென்ட்டான லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த 183 நாட்கள் எப்படி இருக்கும், அதாவது பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஜூலை மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை அனுபவிப்பீங்க அப்படின்னு பார்க்குறப்ப, மேஷராசிக்கு அட் ப்ரெசென்ட் 8ஆம் இடம் தான். பயங்கரமான டார்ச்சர் அதாவது ப்ரெசன்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு மீள முடியாத தன்மையில் இருக்கிறது. அது இன்டர்னல் இஷ்யூஸாக இருக்கலாம், உங்களுடைய எக்ஸ்டர்னல் இஷ்யூஸாக இருக்கலாம், ஃபினான்ஷியலாக இருக்கலாம், உங்களுடைய கேரியர் வைஸ் இருக்கலாம், ஜாப் வைஸ் இருக்கலாம், அல்லது 8ஆம் இடம் ஒர்க் பண்ணுறது அப்படின்னோம்னா 8க்குடைய அதிபதியும் செவ்வாய் தான். செவ்வாய் அட் ப்ரெசென்ட் மேஷத்துக்கு 3ஆம் இடத்துல தான் இருக்கார் அந்த உத்தராயணம் பிறக்கக்கூடிய காலகட்டத்தில். ஆனால் குருவோட தன்மையில் இருக்கார். அப்போ பண நெருக்கடி இதில் குரு வந்து அட் ப்ரெசென்ட் 2ஆம் இடத்துல சந்திரனுடைய சாரத்தில் ரோகிணி பாதம் 3ஆம் பாதத்தில் இருக்கார். ரோகிணி பாதம் 3 அப்படின்னம்னாலே 3ஆம் இடத்துல தான் அது இண்டிகேட் பண்ணுவார். அப்போ குரு அண்டு செவ்வாய் தான் இந்த 3ஆம் பாவத்தை இயக்கக்கூடியதாக இருக்குது. 3ஆம் பாவத்தை இயக்கக்கூடியதுன்றது குரு ஆக்சுவலாக யார் உங்களுக்கு அப்படின்னம்னாக்கா 9, 12க்கு அதிபதி அவர் தான். பாக்கியத்துக்கு அவர் தான், விரயத்துக்கு அவர் தான். இப்போ 3ஆம் இடத்துல. அப்போ உறவு வழி சிக்கல்கள், உறவு வழி செலவுகள், ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் புதன் அப்படின்றது புதன் வீட்டில் தான் அந்த நிகழ்வு நடக்குது. செவ்வாய் 3ல் இருக்கார், அதாவது செவ்வாய் புதன் வீட்டில் இருக்கார். அதே மாதிரி குருவும் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரசாரம் பெற்று 3ஆம், அதாவது அம்ச ரீதியாக உங்களுடைய 3ஆம் இடத்தை தான் இயக்க போகிறார். அப்படின்றப்ப இன்னும் வக்ரகதியில் தான் இருக்கார், வக்ர நிவர்த்தி அடையலை வர அவர். அப்படின்றப்ப நிச்சயம் இந்த டைம் ஆஃப் பீரியடு வழக்கு வழி சிக்கல்கள் வர்றதுக்கோ, ஃபண்டு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டில் சிக்கிறதுக்கோ, அல்லது ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது வேலையில் தடுமாற்றமோ, வேலையில் ஒரு பெரிய அளவில் லேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அஷூரன்ஸ் எதுவும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா 8 3ல் இருக்கப்போ உங்களுக்கு கூட இருக்கவங்களே உங்களுக்கு எதிராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 3ஆம் இடம் பலப்பெறுது, 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுன்றது நீங்கள் சக்ஸஸான ஒரு ஃபெல்லோவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அதிகபட்சம் உங்களுடைய உடன்பிறப்பு அல்லது உறவுகளுக்குள்ள சிக்கல் 3 வலிமை பெற்றாலே 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் 3ஆம் இடம். அப்போ 3ஆம் இடம் வலிமை பெற்றாலே 4ஆம் இடம் வீக்காச்சுன்னு அர்த்தம். அப்போ உறவுகள்லேருந்து நீங்கள் தனிமைப்படுத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ உறவுகளில் நீங்களே ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா இந்த இடத்துல அடுத்து சக்ஸஸ் ஆகிறதுன்றது உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லு தான் அதிகமாக பேஸ் பண்ண போகுது. ஏன்னா 3 தான் வலிமை பெறுது. இந்த இடத்துல 3ஆம் இடம்ன்றது இந்த இடத்துல செவ்வாய் இருக்கார், குருவோட சாரத்தில் இருக்கார். அப்போ எதிர்பார்க்கக்கூடிய தன்மையில் வரக்கூடிய, இப்போ ஜாபில் இருக்கீங்க அப்படின்னம்னாக்கா ஒரு வேலை விஷயமாக நீங்கள் மாற்றம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னம்னாக்கா இந்த இடத்துல ஒரு ட்ராக் சின்னதாக ஒரு டெவலப்மெண்ட்டு, ஒரு ஸ்கில் அதை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அதனால் இந்த 2025 அப்படின்றதில் உத்தராயண காலத்தில், அதாவது பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியிலேருந்து மிகப்பெரிய அளவில் திருப்பத்தை நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செய்தொழில் வழி அதிகமான முன்னேற்றம்னு சொல்ல முடியாது, இந்த இடத்துல மாற்றம் பெரிய அளவில் இருக்குது. அப்போ உங்களுடைய ஜெனச்சாட்லேயும் இதே 3ஆம் இடம் ஒர்க் பண்ணுது அப்படின்னம்னா நிச்சயமாக 3ஆம் இடம் ஒர்க் பண்ணுதுனாக்கா புதன் சாரம் பெற்ற கோள்கள் ஏதாவது இருந்து அதோட தசாப்தி நடந்துச்சுனாக்கா பெரிய அளவில் மாற்றம் இருக்குது. எப்பயுமே புதன் உங்களுக்கு நெகட்டிவான ஃபெல்லோ. உங்கள் ராசிக்கே என்னென்னா புதன் தசையோ, புதன் புத்தியோ, புதன் அந்தரமோ, புதன் ஜஸ்ட்டு அவர் 6லேயோ 8லேயோ 12லேயோ இருந்தாருனாக்கா நீங்கள் மிகப்பெரிய யோகம். அதாவது அது வீக்கான செக்ஷனில் இருக்கும். ஆனால் அறிவு அதிகமாக இருக்கும். பட் இருந்தாலும் அந்த அறிவை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தவங்களுக்கு உழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அப்போ நீங்களாம் உங்களுடைய ஸ்கில்லை எவ்வளோ தான் டெவலப் பண்ணால் கூட அந்த ஸ்கில் பேஸில் வரக்கூடிய ஏர்னிங், ஸ்கில் பேஸில் வரக்கூடிய நாலேஜ் எல்லாமே அடுத்தவங்க குரோத்துக்கு தான் யூஸ் ஆகும் முடியும், உங்களுடைய குரோத்துக்கு யூஸ் ஆகாது. அப்போ ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்றது மட்டும் தெளிவாக இருங்க. ஏன்னா நீங்கள் வந்து கடைசியில், அதாவது கூலியை பேசிட்டு வேலை செய்கிறது நல்லதுன்னு இன்னும் சொல்லப்படும். ஏன்னா கூலியை பேசிட்டு வேலை செய்கிறதுனா ஈனாவானாவாக ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். ஈனாவானானாக்கா இழிச்சவாய் அப்படின்றது மாதிரி தான் அடுத்தவங்களுக்காக உழைச்சி கொடுத்து அடுத்தவங்களுக்கு
விடிய விடிய அதுக்குண்டான சொல்யூஷனை தீவிரமான தன்மையில் அதோட முடிவுகளை வரையறுத்துட்டு அதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி அதெல்லாமே பண்ணி அவங்களுக்கு சால்வ் பண்ணி இதில் ஏதாவது நமக்கு ரிட்டர்ன்ஸ் தருவாங்களா, இதில் நமக்கு ஏதாவது ஒரு க்ரோத் இருக்குமா, அல்லது இது ஏதாவது ஃபைனான்ஷியலாக ஹெல்ப் கிடைக்குமா, டெவலப்மெண்ட்டுக்கு வருமா அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே வராது. அப்போ அவங்களுக்கு காரியம் நடந்துருது. பட் உங்களுக்கு என்னன்னாக்கா அதுக்கு போட்ட எஃபர்ட்டுக்கு உண்டான ரிட்டர்ன்ஸ் இருக்கானாக்கா கிடையாது. அப்போ நீங்கள் இந்த இடத்துல இந்த உத்தராயணத்தில் உங்களுக்கு நாலேஜ் நல்லா பெருகும். மறைவான விஷயங்கள் கூட பெரிய அளவில் நீங்கள் அதை சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ மறைவான விஷயங்கள்னால் அடுத்தவங்களுக்கு இதில் கிளாரிட்டியான ஒரு விஷயத்தை தர முடியாது, அது நினைக்க கூட முடியாது, அது யோசிக்க கூட முடியாது. ஆனால் உங்களுக்கு அந்த யோசனை வரும், இந்த விஷயத்தை இப்படி அணுகலாம், இந்த விஷயத்தை அப்படி அணுகுனோம்னாக்க இப்படி வெற்றி கொள்ளலாம் அப்படின்றது சும்மா தண்ணி பட்ட பாடாக வரும். ஆனால் நீங்கள் என்னன்னாக்கா அந்த உழைப்பு எல்லாமே அடுத்தவங்களுக்கான உழைப்பாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு உண்டான குரோத்து இன்னும் பெரிய அளவில் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ நீங்கள் கூலியை பேசிக்கிட்டு வேலையை பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக கிடைக்கிறது பேசுனது அப்படின்ட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல 8-3 தான் இண்டிகேட் பண்ணுது, பாவங்கள் செயல்படுது அப்படின்னா 8 குடையவன் 3ஆம் இடத்துல தான் இருக்கா அட் ப்ரெசென்ட். அதே நேரத்தில் உங்களுக்கு புதன் 3 குடையவன் பார்த்தீங்கன்னாக்கா 4 குடைய சாரம் பெற்று, அதாவது சந்திரசாரம் பெற்று உங்களுக்கு 9ஆம் இடத்துல தான், அதாவது 10ஆம் இடத்துல தான் இருக்கான். அதாவது சந்திரசாரம் பெற்று 10ஆம் இடத்துல தான் இருக்கா. அப்போ வேலை வழி பெரிய அளவில் மாற்றம் இருக்குது. பூர்வீக சொத்து வழி ஒரு பைசல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த பூர்வீக சொத்தில் ஏதாவது ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்குது, பூர்வீக சொத்து வழியாக ஏதாவது கேஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா, அல்லது கேஸ் ஏதாவது நம்ம போகலாமா, அல்லது பஞ்சாயத்துக்காக 4 பேரை கூப்பிடலாமா, அல்லது இது சம்பந்தமாக ஏதாவது இது வரைக்கும் தருவாங்க அல்லது ஏதாவது ஒன்று நடக்கும், வெயிட் பண்ணுவோம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணுறீங்கனாக்கா இப்போ இனிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், இப்போ அந்த வார்த்தைகளை முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா ஏதாவது ஒரு புள்ளிக்கு வந்து தான், அதாவது என்னென்னா புயலுக்கு பின் தான் ஒரு அமைதி வரும். அதுபோல் என்னென்னா இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா அவங்களா தருவாங்க அப்படின்றத காட்டிலும் நாமளாக முன்னெடுத்தோம்னா தான் எதிர்பார்க்குறாங்கன்றதை காட்டிலும் எப்போ கேட்காத வரைக்கும் சந்தோஷம்னு இருப்பாங்க. அப்போ கேட்காத வரைக்கும் சந்தோஷம், ஆனால் கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது என்ன செய்யலாம். அப்போ இந்த இடம்ன்றது 3 அப்படின்றப்ப 3ன்றது 3ஆம் இடம்ன்றது கம்யூனிகேஷன், உங்களுக்கான தோழமையாக வரக்கூடிய நண்பர்கள், ஏதாவது ஒரு ஃபெல்லோஸ் இருக்கலாம், உறவுகளுக்குள்ளே இருக்கலாம். அதிகபட்சம் உறவுக்குள்ளே வராங்களானாக்கா அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள், ஏன்னா செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ உறவுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏதாவது உறவினர்கள் வந்து நடுவில் மத்தியஸ்தர் மாதிரி இருந்து பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதில் குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி, பொருளாதார விஷயமா இருந்தாலும் சரி, சொத்து விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு புள்ளிக்கு ஒரு நீர் அதாவது சீர்நேராக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மேசராசி நேயர்கள் இந்த உத்தராயண காலத்தை நல்லா பயன்படுத்திக்கிங்க. நிறைய விஷயங்களில் இது வரைக்கும் குழப்பமான விஷயங்கள்லேருந்து வெளிவரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதே நேரத்தில் உங்களுடைய ஜனனச்சாட்லையும் அதே மாதிரி அதுக்குண்டான வாய்ப்புகள், அதுக்குண்டான தசாபதியில் நடந்தால் இந்த உத்தராயணன்றது மிகப்பெரிய அளவில் கடுமையான, இது வரைக்கும் கடந்து வந்த பாதைகளில் கடுமையான பிரச்சனைகள் இருந்தால் கூட அதெல்லாம் எளிதாக தீர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் மிகப்பெரிய அளவில் அது குரு சார்பற்ற தன்மையில் இருக்கார். குருன்றது உங்களுக்கு அட் ப்ரெசென்ட் 2ஆம் இடத்துல தான் இருக்கார். தன டைட்டு பணம் முடாய் அதிகபட்சம் 2ஆம் இடத்துல தனஸ்தானாதிபதி இருந்தாலே, தனகாரகன் தனஸ்தானத்தில் இருந்தாலே காரக பாவனை அஸ்தின்றோம். அப்படின்றப்ப இந்த இடத்துல அவர் 2ஆம் இடத்துல கடந்த ஓராண்டாவே கடுமையான நெருக்கடி. இப்போ விரயத்தில் வர சனி என்ட்ரி ஆகிறாரு. அப்போ உங்களுக்கு 7.5 வரை ஸ்டார்ட் ஆகுது. 7.5 ஸ்டார்ட் ஆனாலே நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம உடனே வெளியே வரணுன்றது தான். ஏன்னா விஷயங்கள் என்னன்னாக்கா நம்ம எவ்வளோ ஒரு புயல் வருது, ஒரு வெள்ளம் வருது, ஒரு ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு நமக்கு வந்து விளைவுகளை பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மை வருது அப்படின்னம்னா அதுலேருந்து வெளியேறதுக்கான வாய்ப்பு முன்னெடுக்கணும், வேகமாக சிந்திக்கணும். இந்த இடத்துல 7.5 சனியில் என்ட்ரு ஆகுறீங்க நீங்கள், உங்கள் ராசியை என்ட்ரு ஆகுது. ஏன்னாக்கா உங்களுக்கு 3ஆம் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா சனியும் உங்களுக்கு மீனத்துக்கு வந்துடுவார். அப்போ 7.5 ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். 7.5 ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னம்னாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு வருமா அப்படின்னம்னா வராது. ஏன்னா இந்த இடத்துல எப்போ பாதிப்பு வரலாம் அப்படின்னம்னாக்கா புதனுடைய சாரத்தில் சனி என்ட்ரி ஆகிறப்ப தான் உங்களுடைய ஜாப் வைஸ் மாற்றம், உங்களுடைய ஃபேமிலி வைஸ் இஷ்யூ, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற பெரிய மியூச்சுவலாக இருக்கிற ஒரே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்கும். இப்போ கருத்து வேறுபாடு தான் இருக்கும். அதான் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு விஷயத்தில் பேசினாலும் ஒரு விஷயத்தில் குழாவு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இந்த ரேவதின்ற ஸ்டாருக்குள்ளே எப்போ சனி என்ட்ரு ஆகிறாரோ அப்போ ரேவதி அட் ப்ரெசன்ட், அதாவது உங்களுக்கு 3ஆர் கூடையவர் அவர் புதன், உங்கள் ராசி அதிபதிக்கும் அவருக்கும் ராசி செவ்வாய்க்கும் புதனுக்குமே பகை. இந்த இடத்துல சனியும் என்ட்ரி பலமாக்குறாரு. அப்போ உங்களை விட உங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய வாய்ஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் 2026. இப்போ இந்த உத்தராயணத்தில் அப்போ முன்னாடியே, அதாவது
யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்றது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பின்னாடி ரிஃப்ளெக்ட் பண்ணோம் அப்படின்றத நீங்கள் யோசித்து வச்சு அதுக்கு முன்னாடி இப்போவே நம்ம தயார்படுறது பெஸ்ட்டு. எனக்கு ஆடிப்பட்டம் தேடி விதைன்றது ஆடி மாதம் வந்து விதைக்கணுன்னாக்கா நீங்கள் ஆணி மாதமே நிலத்தை சரி பண்ணணும். அது போல் என்னன்னாக்கா 2026 தானே அப்போ ஃபேஸ் பண்ணிக்கலாம் நம்ம எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளுக்கு. ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு மூர்க்கமானவன், இது யதார்த்தமாக போட்டு அடிக்கிறது, வந்ததுக்கப்புறம் பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியாமல் தடுமாறக்கூடிய நபர் நீங்கள். அப்படின்றப்ப இந்த இடத்துல ரொம்ப கான்சியஸாக இருந்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தைரிய ஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறது மிகப்பெரிய பலம். உங்களுடைய ராசியாதிபதி அவர் தான், அதுவும் குருவோட சாரத்தில் இருக்கார். அப்போ இடம் விட்டு இடம் பெயர்ந்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். ஏன்னா குரு சாரத்தில் இருந்தாலும் குரு 9, 12 கூட இருந்தால் வெளிநாடு போகணுமா போகலாம், வேலை விஷயம் மாறணுமா மாறலாம். இதெல்லாமே இப்போ வரக்கூடிய டைம். இந்த அயனத்தில் 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஃபேமிலி வைஸும் பார்ப்பீங்க, உங்களுடைய பிஸ்னஸ் வைஸும் பார்ப்பீங்க, ஏர்னிங் வைஸும் பார்ப்பீங்க, ஜாப் வைஸும் பார்ப்பீங்க. படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க 4 கூட உங்களுக்கு சந்திரன் உங்களுக்கு ராசியிலே இருக்கார், அஸ்வினியில் தான் என்ட்ரி ஆகியிருக்காரு. அப்போ 6, அப்போ பேசிக்கான கல்வி மட்டும்தான் சின்னதாக தடைப்படும். ஆனால் உயர்கல்வி, அதாவது உங்களுடைய பேச்சுலர் டிகிரியாக இருக்கட்டும், மாஸ்டர் டிகிரியாக இருக்கட்டும், மிகப்பெரிய அளவில் ஸ்கோப் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா புதனும் சூரியனுமே உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார், அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கார். அப்போ மாஸ்டர் டிகிரியும் பேச்சுலர் டிகிரியும் நல்லா இருக்குது. அப்போ +2 வரைக்குமே கொஞ்சம் இந்த டைம்ன்றது +2 படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இடர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்களுடைய சென்ஸு கான்சன்ட்ரேட் பவரை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அது சக்ஸஸான வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை பதிவிடுங்க. அதிலே நான் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். மேலும் உங்களுடைய ஜாதகத்தை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணுன்னாக்க திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய ஜாதகத்தை டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணாக்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் போதுங்க. யாரும் கால் பண்ணாதீங்க தயவுசெய்து, யாரும் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் மெசேஜ் பண்ணும் பட்சத்தில் அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸோ அதை கீப்பப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை ரீட் பண்ணி உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.